ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் ரெகுலரா கேட்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு இலவச வீடு திட்டத்தை எப்படி நம்ம பயன்பெறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெகுலரா வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம சேனல்ல ப்ரீவியஸா போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ்லயும் பாத்தீங்கன்னா இலவச வீடு திட்டத்திற்காக ஒரு சில வீடியோ வந்து போட்டிருக்கும். கண்டிப்பா அது பயனுள்ளதா கண்டிப்பா இருந்திருக்கும். அப்படி அந்த ஒரு திட்டங்கள்ல உங்களால பயன்பெற முடியல அப்படின்னு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த திட்டங்கள் மூலியமா கண்டிப்பா உங்களால வந்து 100% உங்களால பயன்பெற முடியும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது. கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கும். அப்படி நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இடம் வந்து தேவைப்படும். அதன் பிறகு வீடு கட்டுறதுக்கான செலவுகள் கண்டிப்பா இருக்கும். அதற்கான தேவையான பொருட்களை வாங்குறதுக்கான செலவுகள் கண்டிப்பா இருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு வீட்டுக்கு நீங்க இடமும் அதற்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கான அமௌண்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஏற்பாடு பண்ற மாதிரி வரும். ஒரு சில திட்டங்கள்ல உங்ககிட்ட இடம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல வீடு கட்டிக்கிறதுக்காக அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை என்கிட்ட இடமும் கிடையாது, என்கிட்ட இந்த மாதிரி வீடு கட்டிக்கிறதுக்கான அமௌண்ட்டுமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல இலவசமா கவர்மெண்ட்ல இருந்து கட்டி இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வீடுகளை உங்களுக்கு வந்து இலவசமா வந்து கொடுக்குறாங்க. இந்த வீடியோவில் ஒருவேளை நீங்க நிலம் இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கான தனியான ஒரு திட்டங்களும், ஒருவேளை என்கிட்ட நிலமும் கிடையாது வீடு கட்டுறதுக்கான அமௌண்ட்டுமே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கும் தனியா ஒரு திட்டங்களை வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. வீடு திட்டங்கள் எதிலெல்லாம் பயன்பெற முடியும் மற்றும் நீங்க வந்து அதை எப்படி அப்ளை வந்து பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிருக்கேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல எப்படி கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கீமை நான் வந்து பயன்பெறணும் அப்படின்னு தெரியாம இருக்க உங்க நண்பர்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பயனுள்ள தகவலை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே பெல் ஐக்கன் வரதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பசுமை வீடு திட்டம் அல்லது கலைஞர் கனவு இல்லம் அல்லது ஆவாஸ் யோஜனா, கலைஞர் வீடு திட்டம் அல்லது பிரதமர் மோடி வீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம் தமிழ்நாட்டுல பயன்பெற்றுதான் வராங்க. சமீபத்துல நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து பயன்பெற்று வராங்க. இது 2030க்குள்ள குடிசை இல்லா மாநிலமாக உருவாக்குறதா வந்து சொல்லிட்டு இந்த ஒரு 8 ஆண்டுகள்ல உங்களுக்கு 8 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்போறோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருந்தாங்க. இதனுடைய முன்னேற்பாடா கடந்த ஆண்டு உங்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் வீடுகள் கட்டியிருப்பதாகவும், ஒருவேளை இதே அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அதற்கான முன்னேற்பாடுகளாக அடுத்த ஆண்டிற்காக உங்களுக்கு 1 லட்சம் வீடுகள் தயார் நிலையில இருப்பதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு டீட்டெயிலேயே ஒரு சிலருக்கு டவுட் நிறைய வந்து இருக்கு. இந்த வீடு திட்டத்தையே நான் 2 வகையில வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்னு கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கும், இன்னொன்னு நகரப்புறத்துல இருக்கிறவங்களுக்கும் வீடு கட்டிக்கான திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த நகரப்புறத்துக்குன்னு பாத்தீங்கன்னா அர்பன் ஹாபிடேட்னு சொல்லிட்டு நகர்ப்புற வாழ்விடத்துக்காக தனியா வந்திருக்கு. அதே போல ரூரல் அப்படின்னும் போது கிராமப்புறத்துல இருக்கவங்களுக்கு உங்களுடைய பஞ்சாயத்து ஆபீஸ்லயோ அல்லது வணிகர ஆபீஸ்லயோ உங்களுக்கு இதனுடைய தகவலை கொடுக்கறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க உங்களுக்கு எனக்கு கிராமத்துல இருக்க எனக்கு இந்த வீடு திட்டம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுப்பா கொடுக்குறாங்க. ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். இதுல குறிப்பா பார்க்கக்கூடியது, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இதற்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்கீம்ல, அதாவது வீடு திட்ட ஸ்கீம்ல பயன்பெற்று இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுக்குறாங்க. பிறகு வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்ல வந்து கொடுக்குறாங்க. வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வந்து கண்டிப்பா இருக்கணும். இது ஆண்டிற்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகிறது வாய்ப்பு இருக்கு, வேறுபாடு ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இதெல்லாமே எலிஜிபிலிட்டி ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய மனேகர் ஆபீஸ்ல, உங்களுடைய பஞ்சாயத்து ஆபீஸ்ல உங்க தலைவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆவாஸ் பிளஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்க பேருக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு வீடு வந்து அலாட் பண்ணலாம், இந்த மாதிரி அமௌண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனா வந்து கண்டிப்பா அங்க உங்களுடைய பதிவுல உங்களோட பெயர் இருக்குன்னா நீங்க உங்களுடைய வீடை கட்டிக்கிறதுக்கு ஏற்பாடு வந்து பண்ணிக்க முடியும். இதனுடைய அமௌண்டா உங்களுக்கு 3.5 அதாவது 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரே ஒரு தவணையா வந்து கொடுக்கறது கிடையாது, உங்களுக்கு பிரித்து 3 தவணையா வந்து கொடுக்குறாங்க. இது பேசிக்கா எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய காமன் ஒரு ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். முதல் விஷயமா நீங்க வந்து பேஸ் போடுறீங்க, அதன் பிறகு வந்து நீங்க காங்கிரீட்ல வந்து ரூஃப் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு ஓவர்சீர் வந்து உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களையே ஒரு அத்தாட்சிக்காக புகைப்படம் வந்து எடுத்துட்டு வந்து போவாங்க. இது பண்ணும்போது ஒவ்வொரு தவணையா உங்களுக்கு
கண்டிப்பா நடக்கும். அதனால இதுல மேக்சிமம் நிறைய பேர் பயன்பெற்று இருக்கீங்க. இந்த மாதிரியான வீடு திட்டத்திலேயே உங்களுக்கு பயன்பெற்று இருந்தா உங்களுக்கு அந்த பெயிண்ட்லாம் இந்த மாதிரி வீடு திட்டம் பயன்பெற்று இருக்கீங்க, யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது எவ்வளவு மதிப்புல வந்து வீடு கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனோடவே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த அர்பன் ஹாபிடேட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா அலாட்மெண்ட் பண்ண வீடுக்குள்ள கண்டிப்பா வந்து 100% ஆல்ரெடி வீடு கட்டி இருக்குவாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வீடு அலாட் பண்ணுவாங்க. இது ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல இருக்கு, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அர்பன்ல வந்து எப்படி வந்து நம்ம PMAYக்கு அப்ளை பண்றது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடு திட்டத்துக்கு நீங்க பயன் பெறுறீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து வீடு திட்டத்திற்கு பயன் பெற்று இருக்க கூடாது. அதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உங்களால மறுபடியும் அந்த வந்து ஸ்கீம்ல வந்து உங்களால பயன் பெற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆணித்தரமா உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு புறத்துல வந்து பாத்தீங்கன்னா நலவாரியங்கள் மூலியமா உங்களுக்கு வந்து இந்த வீடு ஸ்கீமை வந்து கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு தொழிலாளர் நல வாரியத்துல வந்து நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க, மினிமம் நீங்க வந்து 3 ஆண்டுகள் பதிவு பண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்க வீடு திட்டத்திற்கு பதிவு வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமா வந்து இந்த தொழிலாளர் நல வாரியத்துல வந்து இதற்கு கூட பாத்தீங்கன்னா ஆதி திராவிட நல வாரியத்துல, அதாவது உங்களுக்கு தாட்கோ ஆபீஸ் மூலியமா உங்களுக்கு SC ST இருக்கவங்களுக்கு மட்டுமே தாட்கோ மூலியமா உங்களுக்கு வீடு திட்டத்துல பயன்பெறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில நல வாரியங்கள்ல இந்த வீடு திட்டத்துக்கும் பயன்பெற முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. கண்டிப்பா நலவாரியங்கள் மூலியமா நீங்க பயன்பெற முடியும் அப்படிங்கிற ஆணித்தரமா வந்து சொல்லிக்கிறேன். இந்த வீடு திட்டத்திற்கு நீங்க பயன்பெறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கண்டிப்பா நீங்க இந்த RCC மோல்டிங்ல இருக்கக்கூடிய வீடு இருக்கக்கூடாது. இது எந்த திட்டமா இருந்தாலுமே இந்த ஒரு ப்ராசஸை வந்து கடைபிடிக்கிறாங்க. ஒரு சிலருடைய ஒரு புகாரா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கிராமத்திலேயே எனக்கு வந்து அலாட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு சரியான படிக்கு இது என்ன ப்ராசஸ் வந்து எனக்கு தெரியல, இது வந்து எப்படி அப்ளை பண்ணி எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியல, இல்ல என்னுடைய நேம் லிஸ்ட்ல வரல அப்படின்னு சொல்றாங்க. இப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழிலாளர் நல வாரியத்தை நீங்க வந்து பதிவு பண்ணி அதன் மூலியமா 100% உங்களால வீடு திட்டத்துக்கு பயன்பெற முடியும். இது ப்ராசஸ்ல தான் வந்து இருக்குது. இது வந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு இப்போ இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கீம்ஸ் வந்து பயன்பெறலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்த பிறகு நீங்க தாராளமா இதுல வந்து பதிவு பண்ணலாம். முழுக்க இந்த தொழிலாளர் நல வாரியத்துல 100% உங்களால வீடு திட்டத்துக்கு உங்களால அமௌண்ட் வந்து வாங்க முடியும். இது அதிகபட்சமாக 4.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. இதுவும் ஒரு தவணையா தான் வந்து வழங்குறாங்க. அதாவது பேஸ், ரூஃப், இது மேல மோல்டிங், இது வரைக்குமே வந்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் என்ற விதத்துல ஒவ்வொரு தவணையும் வந்து கொடுப்பாங்க. இந்த தொழிலாளர் நல வாரியத்துல எப்படி பயன்பெறலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். அப்படி உங்க கிராமங்கள் மூலியமா நீங்க பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆபீஸ் தலைவரை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த தகவல் முழுக்க அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த வீடியோவில் தொழிலாளர் நல வாரியம் மூலியமா எப்படி வீடு திட்டத்துக்கான ஒரு பயனை வந்து பெறுறது அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். கூடவே இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் விஷயமா நீங்க தொழிலாளர் நல வாரியத்துல பயன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க குறைந்தது பதிவு பண்ணி 3 ஆண்டுகள் ஆகியிருக்கணும் அப்படிங்கிற தெளிவா வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு பதிவு பெற தொழிலாளி முக்கியமா நீங்க கட்டுமான தொழிலாளர் மட்டும் தான் பதிவு பண்ணியிருக்கணும். நீங்க அமைப்பு சாரான ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க பதிவு பண்ணியிருந்தா உங்களால கண்டிப்பா பயன்பெற முடியாது. இதுல நீங்க வீடு திட்டம் மட்டும் கிடையாது, நிறைய ஸ்கீம்ஸ் இதுல வந்து இருக்குது. நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கட்டுமானம் மூலமா எப்படி எல்லாம் பயன்பெறலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்கோம். இதை நான் உங்களுக்கு சிஸ்டம் மூலமா எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இதனுடைய கவர்மெண்ட் ஆர்டர் GOO என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது முறைகள்லாம் எங்கெங்க போயிட்டு யாரெல்லாம் கிட்ட சப்மிட் பண்ணணும், இல்ல யாருக்கிட்ட எல்லாம் வந்து நீங்க ஒப்புதல் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். இதற்காக நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க 3 ஆண்டுகள் பதிவு பண்ணிருக்கீங்கன்னா தாராளமா நீங்க வீடு திட்டத்துக்கு எலிஜிபிள் ஆயிடலாம். இதுல குறிப்பா நீங்க நிலம் வைத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வீடு கத்திரிக்கான அமௌண்ட்டை வாங்கிக்க முடியும். அப்படி இல்ல எனக்கு கட்டுன வீடு வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வீடை அலாட் பண்ணி கவர்மெண்ட் மூலியமா உங்களுக்கு தொழிலாளர் நல வாரியத்துல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை நான் ஆணித்தரமா எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பயன் பெறக்கூடியவங்க கண்டிப்பா என்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நான் பயன் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா தொழிலாளர் நல வாரியத்தை பத்தி தெரியல அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆஃபீஸ் தான் இருக்கும். ஸோ மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல வாரியத்தை நீங்க கான்டாக்ட் பண்ணி இதனுடைய டீட்டெயில எளிமையா தெரிஞ்சுக்க முடியும். இதை அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற தெளிவா வந்து பார்க்கலாம். இந்த ஒரு PDF லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர்கள் மூலியமா வாங்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட 2022 இருந்து ப்ராசஸ்ல வந்து இருக்குது. ஸோ 2022 வந்தப்ப அதற்கு முன்னாடி 3 ஆண்டுகள் பதிவு பண்ணி 2022 இருக்கு அப்படின்னா அப்ப பதிவு பண்ணிருந்தீங்க. இப்போ அதற்கு பிறகு வரக்கூடிய பதிவுகள் எல்லாம் 3 ஆண்டுகள் நிறைவடைது அப்படின்னா அதை நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணலாம். என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அதன்
பிறகு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பஞ்சாயத்தில் சொன்னா எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க இதில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் தாட்கோ ஆஃபீஸில் நீங்கள் SC ST இருக்கீங்கன்னு போதும் அவங்களும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல ஆஃபீஸ் இருக்கும். ரெண்டுமே டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸ். ஸோ அதனால் நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை எனக்கு லோன் சம்மந்தமாக எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிக் ஆஃபீஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த PDFல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற சொந்தமாக வீடு இல்லாத கட்டுமான தொழிலாளர்களுக்கு அவர்கள் சொந்தமாக வீடு மனை வைத்திருந்தால் அவர்களாகவே வீடு கட்டிக்கொள்ள நிதி உதவி வழங்குவது அல்லது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளில் ஒதுக்கீடு பெற நிதி உதவி அளிக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டீட்டெயில் மூலமா 2 விஷயம் தெளிவாக வந்து தருது. ஒன்று, வீடு இல்லாதவங்க வீட்டு மனை சொந்தமாக வைத்து நீங்க வீடு கட்டிருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாகவும், அல்லது நிலம் இல்லாதவர்கள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலியமா நீங்க இந்த கட்டின வீட்டை ஒதுக்கீடு கொடுக்கறதுக்காகவும் இதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொபோசல் மூலியமா எவ்வளவு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு 4.5 லட்சம் ரூபாய் பினான்சியலா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதன் பிறகு ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் மூலமா இது சேஞ்ச் ஆகி வருது. உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். எலிஜிபிலிட்டி ஃபார் ஹவுசிங் ஸ்கீம் இருக்கும். இதுல என்ன வந்து கொடுத்துருக்காங்க, முதல் விஷயமா நீங்க கண்டிப்பா பதிவு வந்து பண்ணிருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானம் மூலியமா பதிவு வந்து பண்ணிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க பதிவு பண்ணக்கூடிய அந்த டியூரேஷன் கண்டிப்பா 3 ஆண்டுகள் கண்டிப்பா இருக்கணும். ரெனியூல கரெக்டா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த பதிவு பண்ணக்கூடிய தொழிலாளியுடைய பெயர்லயோ அல்லது ஃபேமிலிலயோ இந்த மாதிரி புக்கா காங்கிரீட் ஹவுஸ் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது, பயன்பெற்று இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து 3 லட்சம் ரூபாய்க்குள்ள கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதன் பிறகு உங்களுடைய அந்த நிலம் வைத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் உங்களுடைய நிலமானது குறைந்தது ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்ல கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு தொழிலாளியுடைய பெயர்லயோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸோட பெயர்லயோ பட்டா வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அல்லது ஜாயின் பட்டா இருந்தா கூட உங்களுக்கு ஓகே. அதனுடைய பட்டா அந்த தொழிலாளி பெயர்லயோ அல்லது குடும்பத்தில் ஜாயின் பட்டா இருந்தாலுமே கண்டிப்பா ஓகே அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க. இதற்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சில ப்ராசஸ் அவங்க டிபார்ட்மெண்ட் மூலிமா கண்டிப்பாக முன்னேற்பாடு செய்வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி அந்த தொழிலாளி பயன்பெற்று இருக்காரா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக வந்து தெரியணும். ஸோ அதற்காக கண்டிப்பாக வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் தெரிய வரும் அப்படிங்கும் போது அதையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது யாரெல்லாம் லெவலில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இதை பார்வையிடுவாங்க. இதில் அப்ளை பண்ண பிறகு NOC அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் அனுப்புவாங்க. ஒன்று உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அர்பன் ஹாபிடேட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் நகர்ப்புற வாழ்விட வாரியத்திற்கும் சென்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய DRDA அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக அனுப்புவாங்க. அதன் பிறகு உங்களுடைய தாலுக் வைஸாக அனுப்புவாங்க. இந்த 3 டிபார்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பயன் பெறல இது வரைக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு தாராளமா இந்த ஒரு நலவாரியம் மூலமா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லிட்டேன். இந்த PDF லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத அப்ளை பண்ணும்போது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கறதையும். இந்த வெப்சைட் மூலமா நம்ம எப்படி இந்த ஒரு ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதனுடைய வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து லாகின் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேப்சா போட்டு உள்நுழைவை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு உங்களுடைய தகவல் இதுல எல்லாமே இருக்கும். கண்டிப்பா 3 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கணும். அது தெளிவா வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இதுல ஹோம் பேஜ்ல உங்களுக்கு ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிச்சிருக்காங்க. ஒன்னு ஃபார்ம் L, இன்னொன்னு ஃபார்ம் M. இந்த ஃபார்ம் L அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வீடு கட்டிக்கிறதுக்காக இப்போ என்கிட்ட நிலம் இருக்கு, வீட்டு மனை இருக்கு, ஆனால் கட்டிக்கிறதுக்கு நீங்க நிதி உதவி கேட்குறீங்க அப்படின்னா ஃபார்ம் L செலக்ட் பண்ணி நீங்க அப்ளை வந்து பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு நகர்ப்புறத்தில் வந்து கட்டியிருக்கக்கூடிய குடியிருப்புல எனக்கு வேணும் அப்படின்னா M ஃபார்மை ஃபில் பண்ணலாம். இப்போ நான் வந்து மனை வச்சிருக்கேன், அதை கட்டிக்கிறதுக்காக நான் வந்து உங்ககிட்ட நிதி உதவி கோருறோம் அப்படின்னு விண்ணப்பத்தை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் L செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ல கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க M ஃபார்மை நீங்க வீடு கட்டின விட வேணும்னா M ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் L கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பிறகு இதுல மேக்ஸிமம் டீட்டெயில் எல்லாமே நீங்க பதிவு பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில் ஃபில் ஆகிருக்கும். இதுல நீங்க எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அதன் பிறகு இதுல நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய முகவரி எல்லா டீட்டெயிலுமே ஃபில் ஆயிருக்கும். அதுலயும் நீங்க எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு உங்களுடைய பேங்க் டீட்டெயில் நீங்க உங்களுடைய தகவல் எதனா மாத்தணும் அப்படின்னா நீங்க பேங்க் எல்லா டீட்டெயில் பேங்க்கும் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. IFSC MICR உங்களுடைய வங்கி புத்தகத்தை இது முதல் பக்கத்தை பதிவேற்றிக்கோங்க. இது எல்லாமே 500 KB குள்ள இருக்கணும் டாக்குமெண்ட்ஸ். அதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல உங்க கேமரா
ஆக்சஸ்ல இருக்கும். ஏன்னா நீங்க லைவ் போட்டோ எடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ இதுல என்னென்ன டீடைல் ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா பார்த்தலாம். நீங்க பதிவு பண்ணும்போது உங்க குடும்பத்துல யாருடைய பெயரெல்லாம் கொடுத்திருக்கீங்களோ அவங்களுடைய ஆதார் எண்ணை நீங்க கண்டிப்பா கம்பல்சரி இதுல என்டர் வந்து பண்ணணும். அதன் பிறகு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு வழங்கும் வேறு எந்த வீடு வசதி திட்டத்திலும் பயன் பெற்றுள்ளீங்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸோ நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இதுல வந்து உங்களுடைய வருமான சான்றிதழை நீங்க சப்மிட் பண்ணணும். கண்டிப்பா 3 லட்சம் ரூபாய்க்குள்ள கூடிய வருமான சான்றிதழை நீங்க அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு தங்களுடைய பெயரிலோ அல்லது தங்கள் குடும்ப உறுப்பினர் பெயரிலோ காங்கிரீட் வீடு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நோ வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். அதன் பிறகு வீடு நீங்க வந்து ஃபார்ம் எல் கொடுத்திருக்கீங்க. அதனால நீங்க ஸ்கொயர் ஃபீட் 300 ஸ்கொயர் ஃபீட்ல நீளம் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு வீட்டு மனைப்பட்டா தொழிலாளர் பெயரிலோ அல்லது குடும்ப உறுப்பினர் பெயரிலோ உள்ளதான் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பட்டாவுடைய நகலை நான் இதுல அப்லோட் வந்து பண்ணிக்கிறேன். அதன் பிறகு வீட்டு வரைபடம் இது நீங்க வந்து இன்ஜினியரிங் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இன்ஜினியர் வந்து உங்களுக்கு இந்த டிராயிங் பிளான் வந்து கொடுப்பாங்க. பிளான் அந்த எப்படி வீடு கட்ட போறீங்கன்னு அது இருக்குது அப்படிங்கிற செலக்ட் நீங்க அந்த பிளானை வந்து இதுல அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய தொழிலாளி போட்டோ உங்க தொழிலாளி கையப்பத்த போட்டுட்டு அவங்களுடைய லைவ் போட்டோவை நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லியாக சப்மிட் வந்தாங்க. சப்மிட் ஆன பிறகு உங்களுடைய தகவல் கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவங்க பிறகு இன்னொரு 1 மந்த் ஆகலாம் அல்லது அவங்களுடைய என்ஓசி எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுங்கிற பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களை எல்லா ப்ராசஸும் பண்ண வச்சிருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை நீங்க சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல, ஒருவேளை டிஆர்டிஎலோ இல்ல அர்பன் ஹாபிட்டலோ தாலுக்குலயோ உங்களுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்துல இல்ல இவங்க வந்து பயன் பெற்றிருக்காங்க வந்துச்சுன்னா இந்த திட்டத்தின் மூலமா உங்களால பயன்பெற முடியாது. இதையெல்லாம் நான் பதிவு பண்ண பிறகு நான் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு உங்க டீடைல்ஸ் ப்ரிவியூ வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா டெக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு விண்ணப்ப எண் வந்திருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய விண்ணப்ப நிலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விண்ணப்ப நிலையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இதில் விண்ணப்ப நிலையை அறியன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சர்ச் வந்து பண்ணிக்கலாம். விண்ணப்பனுடைய நிலையை போட்டுட்டு உங்கள் அந்த மொபைல் நம்பரில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி கேப்சர் வந்து போட்டு சர்ச் வந்து பண்ணிக்கோங்க. இது எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எளிமையாக வந்து உங்களால் வீடு திட்டத்துக்கு பயன்பெற முடியும் அப்படிங்கிற திட்டம் வந்து இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்திக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.